வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான காலனி பவுச்சர் அமைச்சரவை அனுமதி. அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணத்தில் மாற்றமில்லை, அமைச்சர் சுசில் ரணசிங்க உறுதி. அனுராதபுரம் பொஷன் பண்டிகை வளாகத்தில் மோதல், நகரசபை உறுப்பினர் உட்பட 3 கைது. கதிர்காம பாத யாத்திரை, சுப்பிரமணி செல்லப்பிராணிக்கு காட்டுப்பாதையில் செல்ல தடை. வெளியோயா சிங்கள மொழி தொண்டர் ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குக யாழில் ஊடகவியலாளர் சந்திப்பு. வெள்ளாவளி வயல் நிலத்தில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, வறிய குடும்பத்திற்கு நேர்ந்த சோகம். கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு போராட்டம் 9வது நாளை எட்டியது. ஞாயிறன்று மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு. மன்னார் மடத்திருத்தல ஆடி மாத திருவிழா கோலாகலம், லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. 14 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் விஜய் தலைமையிலான டிவிக்கு அரசை கவிழ்ப்பதற்கு சதி, 3 பேர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நடப்பு ஆண்டின் அடுத்த 6 மாத கால பகுதிக்கும் ஸ்ரீ நீர் கட்டணங்களில் எவ்வித அதிகரிப்பும் செய்யப்பட மாட்டாது என வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்காக நீர் வழங்கல் சபைக்கு பெருமளவிலான செலவுகள் ஏற்படவில்லை என்பதால் கட்டணங்களை உயர்த்த வேண்டிய தேவை எழவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார கட்டணம் 18 வீதத்தால் அதிகரிக்கப்பட்ட போதிலும் நீர் கட்டணத்தின் மொத்த செலவில் மின்சாரத்தின் பங்களிப்பு 12 வீதம் மட்டுமாகும். இதனால் ஒரு நீர் அலகுக்கான செலவு வெறும் ₹2.50 மிக குறைந்த அளவிலேயே அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பானது நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் எந்தவிதமான நேரடி தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. பழமையாக ஆண்டுக்கு 2 முறை நீர் கட்டணங்கள் மறுசீரமைக்கப்படுவது வழக்கமாகும். எனினும் கடந்த 6 மாதங்களில் செலவுகள் மிக குறைந்த அளவிலேயே அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மீது மேலதிக சுமையை ஏற்றாமல் கட்டணத்தை தற்போதைய மட்டத்திலேயே பேண அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள 2027 ஆண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள், பிரிவினாக்கள் மற்றும் சீலமாதா கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தலா 1 சோடி காலணிகளை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இவ்வாறு அனுமதி கிடைத்துள்ளது. இதற்கமைய தகுதியுடைய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் காலணிகளை கொள்வனவு செய்வதற்காக தலா 3000 ரூபாய் பெறுமதியான பவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன. 2026 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே விநியோக முறையை போன்ற இந்த முறையும் இருவேறு திட்டங்களின் கீழ் காலணிகள் விநியோகிக்கப்பட உள்ளன. மேல், தென், சப்ரகவா, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் ஊடாக பாடசாலை மட்டத்திலேயே காலணிகள் விநியோகிக்கப்படும். மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள மாணவர்கள் சந்தையில் இருந்து நேரடியாக காலணிகளை கொள்வனவு செய்ய முடியும். இந்த காலணி விநியோக திட்டத்தை 2026 ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணையை முடிவதற்குள் முழுமையாக பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இருவேறு கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த உதவி திட்டத்தின் மூலம் 8,36,571 பாடசாலை மற்றும் பிரிவினா மாணவர்கள் பயனடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் பொசன் பண்டிகை கொண்டாட்ட வளாகத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நகரசபை உறுப்பினர் ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று அனுராதபுரம் பொஷன் பண்டிகை கொண்டாட்ட பகுதியில் உள்ள வாகன நிறுத்தமிடம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் வாக்குவாதம் காரணமாக நபர்களுக்கிடையில் மோதல் வெடித்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 2 தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்த அனுராதபுரம் போலீசார் அன்றைய தினமே இரவு நேரத்தில் தாக்குதலுடன் தொடர்புடைய நகரசபை உறுப்பினர் உட்பட 3 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனுராதபுரம், புபுதுபுர, வன்னியன்குளம் மற்றும் லபியாவா, நாரத மாவத்தை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்காமம் பாத யாத்திரை குழுவினருடன் இணைந்து சுமார் 470 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் நடைபயணமாக வந்து சமூக வலைதளங்களில் உலகளாவிய ரீதியில் பிரபலமடைந்துள்ள சுப்பிரமணி என்ற செல்லப்பிராணி பாதுகாப்பு காரணங்களுக்காக காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் செல்லப்பட மாட்டாது என வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
காடுகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அடியார்களின் பாதுகாப்பையும் அந்த செல்லப்பிராணியின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டே இதுகுறித்து வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சட்ட ஆலோசகர் கருத்து தெரிவிக்கையில் உகந்தை காட்டுப்பாதை ஆரம்பிக்கும் பாணமை பகுதியில் கடந்த 3 நாட்கள் மாத்திரம் சிறுத்தை தாக்குதல்களுக்கு இலக்காகி 2 விவசாயிகளும் 2 செல்லப்பிராணிகளும் உயிரிழந்துள்ளனர். ஜூலை 9 அல்லது 10ஆம் தேதியில் காட்டுப்பாதை திறக்கப்படுவதற்கு முன்னர் பாணமை பகுதியில் வைத்து சுப்பிரமணி அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்படும். ஆலயக்குருவின் வேண்டுகோளுக்கு இணங்க குறிப்பிட்ட விதிமுறைகளின் கீழ் சுப்பிரமணி வாகனம் மூலம் கதிர்காமத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படும். பின்னர் அங்குள்ள பிள்ளையாரடி பகுதியில் வைத்து பாத யாத்திரை குழுவினரிடம் அது மீண்டும் ஒப்படைக்கப்படும். காட்டுப் பகுதிகளில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான மோதல்கள் மற்றும் ஆபத்துக்கள் அதிகரித்துள்ளதால் இந்த கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுவதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். முல்லைத்தீவு வெலியோயா பிரதேச சிங்கள மொழி பாடசாலைகளில் நீண்ட காலமாக தொண்டர் அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் தமக்கான நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமக்கான நியமனங்கள் தொடர்ந்தும் காலம் தாழ்த்தப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தி யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இதுகுறித்து அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வேறு பிரதேசம் தமிழ் பிரதேசம் போய் டீச் பண்ண கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப கஷ்டம். பிள்ளைக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரீசன் டீச்சர்ஸ் இல்லை. ப்ரொவின்சியில் டீச்சர்ஸ் வந்தேன், ஆனால் அங்கே நிற்கிறேன் இல்லை, சீக்கிரம் அவர் போகும். அதனால எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. அது கஷ்டம். எல்லாரும் பிள்ளைக்காக வந்து வேலை செய்யும், அவருக்காக அந்த பிள்ளைக்காக 8-9 வருஷம் 2 வருஷம் முதல் இந்த ப்ரொவின்சியலில் இல்லை கேபினட் அனுமதி தந்திருக்கு. அப்போது ப்ரொவின்சியலில் அனுமதி தந்திருக்கு. அது ஆனாலும் அது நடக்கல. அதுதான் எனக்கு பிரச்சனை. வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 37ஆம் கிராமம் கூலாவடி நெல்லிக்காடு பகுதியில் 57 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் வயல் நிலத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையான கந்தையா நந்தகுமார் என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை தனது மாட்டிற்கு புல் வெட்டுவதற்காக சென்ற நபர் இரவு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் தேடிச் சென்றபோது இரவு 7 மணியளவில் வயல்காணிக்குள் அவர் சடலமாக கிடப்பதை கண்டுள்ளனர். உயிரிழந்த நபர் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தவர் என்று உறவினர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்த வெள்ளாவளி போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர். இன்று காலை களவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவ திடீர் மரண விசாரணை அதிகாரி VR மகேந்திரன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டார். மரணத்தில் சந்தேகம் எதுவும் இல்லாத காரணத்தால் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 9வது நாளாகவும் நீடித்துள்ளது. இந்த பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரியே இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லாத வகையில் இராணுவ முகாம்களை அருகிலுள்ள மாற்று நிலங்களுக்கு இடமாற்றம் செய்து மக்களின் பூர்வீக காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும். கடந்த 17 வருடங்களாக போராடியும் தீர்வு கிடைக்கவில்லை. இனி வாக்குறுதி அரசியல் தேவையில்லை, செயற்பாட்டு அரசியலே தேவை. எனவே ஜனாதிபதி இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் மக்கள் தமது நிலங்களில் சுதந்திரமாக விவசாயம் செய்து வாழ வழிவகை செய்வதன் மூலம் நாட்டில் நல்லிணக்கத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தனர். தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையில் மாபெரும் கவனிப்பு போராட்டம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தனர். இதில் அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவளிக்குமாறு போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்தனர். கேப்பாப்பிலவு மக்களுடைய கோரிக்கையானது நியாயமான ஒரு முக்கியமான அம்சத்திலே அடங்கிய ஒரு கோரிக்கை. இன்று யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் கடந்த பின்னும் அவர்களுடைய பூர்வீக காணிகள் இன்று வரையாலும் இராணுவத்தாலேயும் சரி பாதுகாப்பு அமைச்சாலையும் சரி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் இந்த பூர்வீக காணிக்காக 17 வருடங்களாக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு இன்று மக்கள்
ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா இன்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பள்ளி ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் நிஷாந்த சாகர ஜெயமான ஆண்டகை, ஓய்வு நிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மடு பரிபாலகர் அருத்தந்தை பெப்பிசோசி அடிகளார் மற்றும் குறுமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்தநேஸ்தன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். இத்திருவிழா திருப்பலியில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தந்த லட்சக்கணக்கான பக்தர்கள், அருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கூட்டு திருப்பலியை தொடர்ந்து மருதமடு அன்னியின் திருச்சொரூப பவனியும் அதன்பின் பக்தர்களுக்கான திருச்சொரூப ஆசியும் வழங்கப்பட்டது. இத்திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த ஜூன் 23 நடைபெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து தமிழ் சிங்கள மொழிகளில் நவநாள் வழிபாடுகளும் நேற்று மாலை பேஸ்பர் ஆராதனையும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறிய குற்றத்தை வர்த்தகர் ஒருவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து சுமார் 25 லட்சத்திற்கும் அதிக பெறுமதியுடைய 1000 கிலோ சட்டவிரோத மஞ்சளை அளிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு 12 பழைய மூர் தெருவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளருக்கு எதிராக நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை தாக்கல் செய்த வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசேட சோதனையின் போது இறக்குமதியாளர் விவரங்கள், கொள்முதல் ரசீதுகள் மற்றும் முறையான ஆவணங்கள் இன்றி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தலா 25 கிலோ எடை கொண்ட 40 மூட்டை மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டன. வர்த்தகர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு அபராதம் விதித்த நீதிமன்றம் பறிமுதல் செய்யப்பட்ட மஞ்சள் முழுவதையும் அளிக்குமாறு உத்தரவிட்டது. இலங்கையில் மஞ்சள் இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இவ்வாறு கடத்தப்படும் மஞ்சளின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து எவ்வித உத்தரவாதமும் இல்லை என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். முறையான விவரங்கள், விலை குறியீடுகள் இன்றி சட்டவிரோத பொருட்களை விற்கும் வியாபாரிகள் குறித்து 1977 என்ற உதவி எண்ணிற்கு அழைத்து முறைப்பாடு செய்யுமாறு நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை காரணமாக நாட்டின் பல பாகங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக 14 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை எச்சரிக்கை நாளை காலை 11 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இந்த மோசமான வானிலை நிலவக்கூடும். மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து துறையினர் இவ்விடயம் குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். தமிழகத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்று 2 மாதங்களுக்குள் அந்த அரசை கவிழ்க்க தீட்டப்பட்டதாக கூறப்படும் சதி திட்டத்தை மாநில உளவுத்துறை முறியடித்துள்ளது. டிவிகே அரசின் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து 15 எம்எல்ஏக்களை ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்ய வைக்க சதி நடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னையில் 2 திருச்சியில் 1 மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிவிகேயின் உத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என் இளையராஜா சென்னை காவல்துறையில் அளித்த புகாரை தொடர்ந்தே இவ்வழக்கு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. IPTS என்ற ஆலோசனை நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க தனக்கு 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் இதுகுறித்து வெளியில் கூறக்கூடாது என மிரட்டியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருக்கு திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குடன் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து திமுகவை கடுமையாக சாடியுள்ள டிவிகே அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார், செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் கேங் ஆகியோரை இந்த விவகாரத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளனர். மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஆகியோரின் உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி நமது எம்எல்ஏக்களுக்கு 10 முதல் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியுள்ளார். அரசை கவிழ்க்க அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் திமுக கூட்டு சேர்ந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன், டிவிகே அரசிடம் போதிய ஆதாரங்கள் இல்லை, விசாரணை விவரங்களை கசியவிட்டு அவர்கள் ஒரு கற்பனையான கதையை உருவாக்கி மக்கள் பிம்பத்தை பெற முயற்சிக்கிறார்கள். உறுதியான ஆதாரம் இருந்தால் செந்தில் பாலாஜியை கைது செய்யட்டும் என சவால் விடுத்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள்.
மட்டக்களப்பு சந்திவெளியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சௌந்தரநாயகம் கன்னிப்பிள்ளை அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் இடுவில் தெற்கு விக்னேஸ்வரா வீதியை புறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரத்னகுமார் நகுலேஸ்வரி அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலையை புறப்படமாகவும் கனடா பித்திட்டிஸ் கொலம்பியா வான்கூவரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானகணேசன் ஆனந்த பபளம் அவர்கள் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று திருகோணமலையில் இறைப்பதமடைந்தார். கிளிநொச்சியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிரான்சிஸ் சேவியர் லோர்தம்மா அன்பு அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.